சார் இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பாலியல் தொந்தரவு நடக்குது. ஆனா, அத கவனிச்சுக்கக்கூடிய பெற்றோர்களோ, இல்ல பாதுகாக்கக்கூடிய ஆசிரியர்களோ, இல்ல ஹாஸ்டல் வார்டன் இது போன்றவங்கலாம் புகார் அளிக்கல அப்படின்னா, அதுவும் குற்றமா? கண்டிப்பா அந்த போக்சோ ஆக்டின் கீழ் குற்றம் தான். பெற்றோர்ன்றதுக்காக அத மன்னிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது. பொறுத்துக்கிட்டு போறதுக்கும் அதிகாரம் கிடையாது. குழந்தை பாதிக்கப்படுது அப்படின்னா, கண்டிப்பா இவங்களோட கடமை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து தான் ஆகணும். கம்ப்ளைண்ட் குடுக்கலைன்னாலுமே இவங்க பேர்ல கண்டிப்பா ஒரு போக்சோ சட்டம் பாயும். அது மாரி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் இருக்காரு. அந்த ஆசிரியர் அந்த குழந்தைகிட்ட தவறா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வரும்போது, அடுத்தது அந்த ஹெட் மிஸ்ட்ரஸோ, ஹெட் மாஸ்டரோ, இல்லை பிரின்சிபாலோ, மேலதிகாரி அவங்க என்ன பண்ணணும்னா, உடனடியாக இதை விசாரித்து ரகசியமாக விசாரித்து அதை காவல்துறைக்கிட்ட சொல்கிறது மட்டும்தான் வேலை. அதில் இவங்களா தீர்ப்பு சொல்கிறது, இவங்களா மன்னிக்கிறதுக்கு அந்த மேலதிகாரிக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி அவர் மன்னிச்சு நாளைக்கு அது வெளியே தெரிய வந்தால் இவர் A1ஆவே சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் சொல்லி தான் அவர் செஞ்சார், இல்லை இவர் பர்மிஷன் கொடுத்து தான் அவர் அந்த தவறை செஞ்சாருன்ற மாதிரி ஒரு ஜோடனை வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது.